அதாவது இன்னைக்கு காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்தியாவுல பணம் இருக்கவங்க தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஊழல்ல பெருத்த ஊழல் பண்ணவங்க தான் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்க முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஜனநாயக ஆட்சி மாறி ஊழல்வாதிகளுடைய ஆட்சி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் ஆட்சி, மக்களுடைய ஆட்சி, மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கிறாங்கிற அந்த நிலை மாறி போச்சு. மக்கள் ஓட்டு போடுற மாதிரி இருக்கு, ஆனா ஓட்டு யாருமே போட்டதாகவே தெரியல. என்ன காரணம்னா 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, மக்கள் இங்க தொடர்ச்சியாக ஏழ்மையில இருக்கிறாங்க. மக்களை ஏழ்மையில வைக்கிறதுல குறியாக இருக்கிறாங்க அரசியல்வாதிகள். அதுலயும் குறிப்பா கருணாநிதியுடைய குடும்பம் சர்க்காரியா ஊழல் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பல லட்சம் கோடிய ஊழல் பண்ணிருக்காங்க. நம்ம இப்படி பேசும்போது என்ன நினைக்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே திமுகவை குறி வச்சு அவங்க ஆட்சியில இருக்கிறதுனால இப்படி பேசுறாங்க. இவங்க எல்லாம் பிஜேபியை சார்ந்தவங்களா இருப்பாங்க, இல்ல அதிமுகவை சார்ந்தவங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாயம் பூசிடுவாங்க அதுல. சரி, அப்படின்னு சொன்னா இவங்கள்ட்ட இவ்வளவு லட்சம் கோடி எப்படி வந்தது? இவங்களுக்கு இவ்வளவு லட்சம் கோடி, கருணாநிதி குடும்பத்திற்கு இவ்வளவு லட்சம் கோடி எப்படி வந்தது? அவங்க யாரு? முதல்ல அதை நம்ம பார்க்கணும். சர்க்காரியா ஊழல் கமிஷன்ல பல லட்சம் கோடி, பல ஆயிரம் கோடியை போட்டவர் கருணாநிதி. அவருடைய பிள்ளைகளை அவர் எப்படி செட்டில் பண்றாருன்னு பாருங்க. இப்ப கருணாநிதி என்ன செய்யறாரு? முத்துவ எம்ஜிஆருக்கு எதிராக, மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக அவர் இருக்கும் போதே சினிமாவுல எம்ஜிஆர் பாணியில எம்ஜிஆர் மாதிரியே பாடல்கள்லாம் எழுதி அவருக்கு ட்ரெஸ் அப் பண்ணி கொண்டு வர்றாரு. அப்ப முத்து பாடவெல்லாம் செய்கிறார். அந்த படங்கள் எல்லாம் ஓடல, எம்ஜிஆர் மாதிரி அவரால சோபிக்க முடியல, அதுல எடுபடல. அப்படியே அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே அந்த காலங்கள் அப்படியே கடந்து போகுது. எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி, கருணாநிதியால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனால் லஞ்ச பணத்தை மத்தனம் கூச்சுக்கிட்டே இருக்காரு. பல வகைகள்ல எல்லாரையும் சரி கட்டி லஞ்ச பணத்தை கூச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த காலகட்டங்கள்ல முத்துடைய மகளை கொண்டு போய் கெவின் கேர், அதாவது கருணாநிதியினுடைய பேத்திய கொண்டு போய் கடலூர்ல கெவின் கேர் ரெங்கநாதன் வீட்டுல கொடுக்குறாரு. இந்த கெவின் கேருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முதலியார் ஃபேமிலி, பிசினஸ் ஃபேமிலி. அவங்க என்னன்னா, இந்த மேக்கப் ப்ராடக்ட் எல்லாமே, இந்த மேக்கப் போடுற சாதனங்கள் எல்லாமே, இந்த கிரீம்ல இருந்து, பவுடர்ல இருந்து, லிப்ஸ்டிக்ல இருந்து எல்லாருமே, ஷாம்புல இருந்து எல்லாமே தயார் பண்ணி விற்கக்கூடிய ஒரு கம்பெனி. பெரிய இடத்துல கொண்டு போய் செட்டில் பண்றாரு. அப்ப அந்த பேத்தி அங்க போய், அந்த பேத்திக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, கொள்ளு பேத்தி, கருணாநிதி அவர்களுடைய கொள்ளு பேத்தி, அது திருச்சியில படிக்குது. அப்ப இங்க இந்த இடத்துலதான் நீங்க இந்த ட்விஸ்ட் வருது. இப்ப நம்ம யாரை இங்க கொண்டுட்டு வர்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்விஸ்ட் வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்கர்னு ஒருத்தர் திருச்சியில பஸ் கம்பெனி வச்சிருக்கிறாரு. இந்த பஸ் கம்பெனி வச்சு அவரால் ஓட்ட முடியாம நஷ்டமாயி இந்த பஸ்ஸுகளை எல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா, காயலாங்கடைக்கு போட்டு அந்த செட்டை வாடகைக்கு விட்டு அந்த வாடகையை வாங்கி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு ரொம்ப சாதாரணமா. அவருடைய மகன் தான் இந்த ஆகாஷ். இந்த ஆகாஷுக்கு கொண்டு போய் கருணாநிதியினுடைய கொள்ளு பேத்திய படிக்கிற இடத்துல லவ் பண்ணிடுறாங்க. காலேஜ்ல படிக்கிற இடத்துல, யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்கும் போது காலேஜ்ல படிக்கையில லவ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்றாங்க. அந்த கல்யாணம், ஆகாஷ் பாஸ்கருடைய கல்யாணம் வெறும் விமர்சையாக நடத்தப்படுது. பெரிய பெரிய நடிகர்கள்ல இருந்து எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த கல்யாணத்தை பெரிய அளவுல பாக்குறாங்க. அப்பதான் இந்த ஆகாஷ் வர்றாரு. இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2021 தேர்தல் முடிகிற போற காலகட்டங்கள்ல இந்த ஆகாஷுடைய சினிமா கம்பெனிக்கு ரெய்டு நடக்குது. அவர் வீட்டுல இருந்து ஒரு 5 கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் ரெய்டு கேஷா எடுக்கிறாங்க. இப்படியே அந்த ஆகாஷ் இருந்துகிட்டு இருக்காரு. அவர் பல படங்களை எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல 1000 கோடி, இந்த பணம் பூரா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய பணம்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல எல்லாமே ஒரே குட்டையில ஊறிக்கிட்ட மட்டைங்க. இது எல்லாமே யாருடைய பணம்?
கருணாநிதியுடைய குடும்பத்துடைய பணம் அங்க சுத்துது. சரி, ஏப்ப சினிமா படம் எடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னா அங்கதான் கருப்பை ஈஸியா வெள்ளையாக்க முடியும். பல லட்சம் கோடி, அதுல பல ஆயிரம் கோடியை போடலாம். படம் ஓடுதோ ஓடலையோ, இவ்வளவு ஓடிச்சுன்னு சொல்லிட்டு கணக்கெழுத்திடலாம். அப்ப இந்த சினிமா படம் நீங்க அதுக்கு சாதாரணமா பாக்கணும்னா, பெரிய பெரிய சினிமா கம்பெனி எல்லாம் சினிமா எடுத்து ஓஞ்சு போயிட்டாங்க. கம்ப்ளீட் நஷ்டமாயி இப்ப ஏவிஎம் மாதிரி உள்ள கம்பெனி எல்லாம் இப்ப சினிமா எடுக்கிறாங்களா? இல்ல. அதே மாதிரி முன்னால பிரசாத் ஸ்டுடியோ இப்ப சினிமா எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? இல்ல. விஜயா, வாகினி அவங்க இப்ப படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? இல்ல. எல்லாமே அவங்க எல்லாம் ஓஞ்சுட்டாங்க. படம் எடுத்து எடுத்து இப்ப படமெல்லாம் எடுத்து சம்பாதிக்க முடியும். ஆனா இப்ப படம் எடுக்கிறது யாரு? சிகப்பு பூதான், ரெட் ஜெயிண்ட். இப்ப ரெட் ஜெயிண்ட் வந்து அடுத்து சிஎம் ஆக போறாங்க. அதனால அதே மாதிரி ஒருத்தரை உருவாக்கணும் இனிமே படம் எடுக்கிறதுக்குன்னு நம்ம டான் பிக்சர் ஆகாஷ் பாஸ்கர் இப்ப இந்த டான் வந்துட்டாரு. அவர் உண்மையிலே சொல்றாரு, நான் பெரிய டானியா, டானுக்கெல்லாம் டானு அப்படின்னு அந்த டான் இப்ப வந்துட்டாரு. இப்ப அந்த டானு தான் ஈடி ரைட்ல மாட்டிருக்காரு. இப்ப இந்த ஈடி ரைட்ல இவர் மாட்டி இவர் எத்தனை படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாவே வந்து 500 படத்துக்கு அல்ல 4 படமோ 5 படமோ பண்ணியிருக்காரு. இப்ப இந்த 4-5 படத்துக்கும் ஒவ்வொரு படத்துக்குமே 500 கோடி 400 கோடி முதலீடு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு முதலீடு பண்ணியிருக்காரு. இந்த பணம் பூரா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய பணம்னு பேசப்படுது. முழுக்க முழுக்க இது எல்லாமே அவங்க பணம் தான். இப்படிப்பட்ட நிலையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆகாஷ்ங்கிறவரு அவங்க அப்பாவுடைய தொழில் பாஸ்கருடைய தொழிலே திரும்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன திரும்ப ஆரம்பிக்கிறாரு? பஸ் வாங்கி விடுறாரு. ஓல்வோ பஸ் 100 பஸ் இருக்குங்கிற, ஒரு பஸ் 2-2.5 கோடி ரூபாய் விலை. 100 பஸ் என்ன ஆச்சு? அவங்க அப்பா பஸ் கம்பெனி எல்லாம் மூடி லாஸ்ல போய் காயிலாங்கடைக்கு போட்டாரு. இப்ப மயன் திரும்பி வந்து என்ன செய்யறாரு? சாதா பஸ் கிடையாது, ஓல்வோ பஸ் வாங்குறாரு. ஓல்வோ பஸ் ஒரு பஸ் 2-2.5 கோடி ரூபாய் விலை உள்ளது. 100 பஸ் அவருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட படங்களுக்கு முதலீடு பண்றாரு. இட்லி கடைன்னு ஒரு படத்துக்கு 200 கோடி முதலீடு. அதே மாதிரி பராசக்தின்னு ஒரு படத்துக்கு 400 கோடி முதலீடு. சிம்புவால படம் எடுக்க முடியாது, நடிக்க முடியாதுன்னு இருந்த அந்த படத்துக்கு ஒரு 500 கோடி முதலீடு. இப்படிப்பட்ட ஏகப்பட்ட படங்களையும் ஏகப்பட்ட பணமும் சுத்திக்கிட்டு இருக்கு. இவர் வீடு ரைடு பண்ணிருக்கு. இதே நேரத்துல இவர் மாதிரியே இருந்தவர் ரித்தீஷ்னு ஒருத்தர். இந்த ரித்தீஷ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உதயநிதி, நம்ம துணை முதல்வர், மாண்புமிகு துணை முதல்வருடைய நண்பர் ரித்தீஷ். இவங்க எல்லாருமே ஒரு 35 வயசு 40 வயசுக்குள்ள ஆளுங்க. எல்லா விளையாட்டு அரசாங்கம் இன்னைக்கு யார் கையில இருக்கு? இந்த இளைஞர்கள் கையில போய் சிக்கிக்கிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற எல்லா அமைச்சர்களும் அதே மாதிரி எல்லா அரசு ஊழியர்களும் இவர்களுக்காக முழுக்க முழுக்க வேலை செய்யறாங்க. இந்த 4 வருஷ பீரியட்ல 4 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு லோன் வாங்கியிருக்கு, கடன் வாங்கியிருக்கு. இந்த 4 லட்சம் கோடி எங்க போச்சுன்னு தெரியாது. அதே மாதிரி விலைவாசி ஏற்றம், விண்ணை முற்றுகின்ற விலைவாசி ஏற்றம். அப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வரி கூட்டல்ல வருஷத்துக்கு 1,60,60,000 கோடி அதிமுகவோட அவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க வரி வருமானம் 1,60,60,000 கோடி கூடுதலா வந்திருக்கு. அப்ப இவ்வளவு கோடி 10 லட்சம் கோடிக்கு மேல இந்த 4 வருஷத்துல இந்த 10 லட்சம் கோடி எடுத்திருக்காங்க. இந்த 10 லட்சம் கோடியும் இவங்கள்ட்ட புழங்குது. இது பூரா துபாய்க்கு போகுது. துபாயில இருந்து திரும்பி இங்க வெள்ளப்பணமாக வருது. திரும்ப அடுத்த எலெக்ஷனுக்கு இவங்க தயாராகிட்டு இருக்காங்க. 2026 எலெக்ஷன்ல ஓட்டுக்கு 10,000 கொடுத்து கூட கண்டிப்பாக இவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்க. மக்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும். நம்ம ஏழை எளிய மக்கள் சோத்துக்கே இல்ல, அன்றாடம் கஷ்டப்படுறோம். அடுத்த நேரம் வாழ முடியல, அடுத்த வேளை சாப்பாடு இல்ல. இந்த காலகட்டத்துல இவங்கள்ட்ட மாத்திரம் பல லட்சம் கோடி புழங்குதே எப்படி அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இது ஜனநாயக நாடு. நம்ம ஓட்டு போட்டு தான் இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, தேர்தல் வந்த உடனே அவங்கள்ட்ட பணம் வாங்கிக்கிட்டு பணத்துக்கு நீங்க ஓட்ட போடுறீங்க. 200 கொடுப்பாங்க, 500 கொடுப்பாங்க, 1000 கொடுப்பாங்க. உங்களை இன்னும் பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. அதனால நீங்க 2026ல யாருக்கு ஓட்ட போடணுங்கிறத தேர்ந்தெடுத்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாதான் தமிழகத்துல நல்ல ஆட்சி நடைபெறும். சோசியல் ஆட்சியாக இருக்கும், ஜனநாயக ஆட்சியாக இருக்கும், டெமோக்ராட்டிக் ஆட்சியாக இருக்கும். இந்த ஆட்சி மாற்றம் உங்க கையில இருக்கு. ஆனா பணங்க அவங்க கையில இருக்கு. உங்க பசிப்பிணியை தீக்கணும்,
அப்படின்னு அவங்கள்ட்ட பணம் வாங்குனீங்கன்னு சொன்னா வாழ்நாள் பூரா அவங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டியிருக்கும். ஜனநாயக ஆட்சி இருக்காது.